வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைமை நிலைய பாடகரும் புகழ்பெற்ற இஸ்லாமிய சமுதாய பாடகருமான முகவை எஸ்.ஏ. சீனிமுகம் இன்று காலமாகி போயிருக்கிறாங்க. இவருடைய மறைவுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைமை அலுவலகம் பார்த்தீங்கன்னா அவருடைய உடல்நலம் வைக்கப்பட்டு இறுதி அஞ்சலி செலுத்தப்படுவதாக அந்த கட்சியினுடைய தலைவர் அறிவித்திருக்கிறாரு. இதனால் அவங்களுடைய தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மறைவுக்கு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் செய்தினை வெளியிட்டு வருகிறாங்க. வாங்க, என்ன தகவல், யார் அவர் எப்படி இறந்து போனார், அவரை பற்றி இப்போது சோசியல் மீடியாவில் அவர் பாடிய பாடல்கள் அனைத்துமே இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைமை நிலைய பாடகர் திடீரென காலமாயிருக்கும் செய்தி தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியின் தலைமை நிலை பாடகரும் புகழ்பெற்ற இஸ்லாமிய சமுதாய பாடகருமான முகமை எஸ்.ஏ. சீனிமுகம் என்று காலமாயிருக்கும் செய்தி அவங்களுடைய தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியா எங்கள் நாடு, தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, மருதநாயகம் உள்ளிட்ட ஏராளமான எழுச்சிமிக்க சமுதாய பாடல்களை பாடி தமிழ் இஸ்லாமிய மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் அறிமுகத்தையும் பெற்றவர். ஐயுஎம்எல் கட்சியின் முக்கிய நிகழ்வு மற்றும் பொதுக்கூட்டங்களில் இவரது பாடல்கள் முக்கிய பங்கு வகித்துள்ளது. இவருடைய மறைவு செய்தி கேட்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர்களும் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகிறாங்க. மறைந்த முகமை சீனி முகமதினுடைய உடல் இன்று மாலை ராமநாதபுரம் பெரிய முகல்மால் பள்ளிவாசல் மயான பகுதியில் நல்லடக்கம் செய்யப்பட்டு வருகிறது. மறைந்த பாடகர் சீனி முகமதிற்கு மனைவி 2 மகன்கள் மற்றும் 3 மகள்கள் இருக்கிறாங்க. இதனால் அவங்களுடைய குடும்பத்தினருக்கு அந்த கட்சியின் தலைவர் நேரில் சென்று இரங்கல் செய்தினை வெளியிட்டு வருகிறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவருடைய மறைவுக்கு தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் சென்று இணையதளத்தின் வாயிலாகவும் இரங்கல் செய்தினை வெளியிட்டு வராங்க. நம்மளும் நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை பதிவிட்டுக்கலாம். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.